வணக்கம் நண்பர்களே. சென்ற சில நாட்களாக இந்தியாவின் விமான சர்வீசஸ் பலவித இன்னல்களுக்கு உள்ளாயிருக்கு. குறிப்பா இண்டிகோ விமானங்கள் பலதும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதை பற்றின பேக்ரவுண்ட் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதை தவிர பலவிதமான ஒரு வழக்கம் போல சில தகவல்கள் வந்திருக்கு. அன்னைக்கே இதை போட வேண்டியது தான். ஆனால் நான் எப்போவுமே வழக்கம் போல சொல்வது தான், சில தகவல்களுக்காக வெயிட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறமா அவங்க கூட ஷேர் பண்ணுறது தான் என்னுடைய பழக்கம். அதனால் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பேக்ரவுண்டை பற்றி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அதிர்ச்சியான தகவல்கள் எப்படி எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் முதல்ல இந்த இண்டிகோ விமானம் பல 10 ஆண்டுகளாக இருக்குது. லோ காஸ்ட் ஏர்லைன்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது குறைந்த அளவு கட்டணம், பயண கட்டணம், அதற்கு ஏற்ற மாதிரி மிக மிக சொற்பமான வசதிகள். சீட்டெல்லாம் ஏதோ ஒரு மர நாற்காலியில் உட்காந்து போகிற மாதிரி தான் இருக்கும், குஷனே இருக்காது. தண்ணி கேட்டிங்கனாக்கா ஒரு டம்ளரில் இத்தனோண்டு டம்ளரில் கொடுப்பாங்க. கேட்டால் லோ காஸ்ட் அப்படின்றாங்க. இதை கம்பெனியை யார் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமாக 2 பேர் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஒன்று வந்து ராகுல். என்ன சார் ராகுல்ன்றீங்க, நம்ம ராகுல் காந்தியா, காங்கிரஸ் தலைவரா? இல்லை, இவர் பேர் ராகுல் பாட்டியா. பட் இந்த 2 ராகுலுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பலவித செய்திகள்லாம் வந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ராகுல் பாட்டியா தான் மேஜர் ஷேர் ஹோல்டர். இவரை தவிர கங்குவால் ஃபேமிலி, ராகேஷ் கங்குவால், ஷோபா கங்குவால் அவருடைய மனைவி, இந்த கங்குவால் 2 பேர், ராகேஷும் ஷோபாவும் அமெரிக்க வாழ் இந்தியர்கள், அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30-35% பங்குகளை இந்த இண்டிகோவில் வச்சுருக்காங்க. சமீபத்தில் இண்டிகோ ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு, நல்ல ட்ரேடிங் ஆகுது. இது ஒரு பேக்ரவுண்டு. இதை தவிர மிக மிக முக்கியமான செய்தி இந்த இண்டிகோவை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய விமான பயணிகளில் 60% மக்கள் இண்டிகோ ஏர்லைன்ஸை உபயோகப்படுத்துகிறாங்க. அதாவது அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் வந்து 60% இருக்குது. எக்கச்சக்கமாக ஃப்ளைட்டு விடுறாங்க, ஒவ்வொரு சிட்டிக்கும் விடுறாங்க. நேரடி விமான சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ தான் பல இடத்துக்கும் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டெல்லியிலேருந்து இல்லை சென்னையிலேருந்தோ நீங்கள் வந்து கேங்டாக் போகணுன்னா நேரடி சர்வீஸ் இருக்குது. மற்ற விமானத்தில் போனீங்கன்னா கல்கட்டா போய் போகணும், இல்லைனா பாக்டோக்ரா போய் போகணும். இந்த மாதிரி பல சங்கடங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி மணிப்பூர் போகணும் அப்படின்னாக்கா டெல்லியிலேருந்து கல்கட்டா போய் போகணும். இண்டிகோ நேரடி சர்வீஸ். இது மாதிரி சில சௌகரியங்கள்லாம் இண்டிகோவில் இருக்கிறதுனால மக்கள் அதை விரும்புகிறாங்க. இது ஒரு மிக முக்கியமான செய்தி. இது லோ காஸ்ட்னு சொல்லிட்டு பல வசதிகளை இவங்களுக்கு பயணிகளுக்கு செஞ்சு தரதே கிடையாது. இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, விமான சர்வீஸ் வேற, விமான நிலைய சர்வீஸ் வேற. அது இதையும் நம்ம குழப்பிக்க வேணாம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விமான சர்வீஸ்ல 2-3 முக்கியமான செய்திகளை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, எந்த உணவுப் பொருட்கள் கொடுத்தாலும் அது அப்படியே கோல்டா இருக்கும். அவங்க வந்து எதையுமே சூடு பண்ணி கொடுக்கக்கூடிய லெவல்ல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வசதிகள் அந்த விமானங்கள்ல கிடையாது. என்ன எதனால அப்படின்னா, அந்த ஹாட் அவன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அவன் அப்படி இருக்கு இல்லையா, அதை வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு விமானத்துக்கு குறைந்தபட்சம் 3 அவன் தேவைப்படுதுங்கிறாங்க. குறைந்தபட்சமாக, அதிகபட்சமாக கூட இருக்கு. அந்த மாதிரி குறைந்தபட்சமாக தேவைப்படும் போது ஒவ்வொரு அவனையும் அவங்க அதை இல்லாம வெறும் வாட்டர் ஹீட்டர் மட்டும் வச்சுக்கிட்டு சுடு தண்ணியை மட்டும் கொடுப்பாங்க காஃபி டீக்காக. அந்த அவன் அவங்க எடுக்காதனால, அந்த விமான சேவையில் இல்லாதனால அவங்கள அந்த எடை குறையுது அப்படிங்கிறாங்க. விமானம் தாங்கி செல்லக்கூடிய எடை குறைவதனால ஒரு வருடத்திற்கு 400-600 கோடி ரூபாய் அதன் மூலமாக சேமிப்பு செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தியும் வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இண்டிகோ விமானத்துல மட்டும் ஆண்கள் அந்த க்ரூ மெம்பர்ஸ் சொல்றாங்க, பணிவிடை செய்யறாங்கல்ல, அதுல இருக்க மாட்டாங்க, பெண்களை மட்டும்தான் இருப்பாங்க. அதற்கு காரணமா எதை சொல்லப்படுது அப்படின்னா, எடை, மீண்டும் எடை தான். விமானம் எவ்வளவு எடையை மேல போகுதோ அந்த அளவுக்கான எரிபொருள் தேவைப்படும். அந்த எரிபொருள் குறையும் போது இவங்களுக்கு சேமிப்பு அதிகமாகிறது. பெண்களை தான் பணிவிடை செய்வதற்கான அந்த க்ரூ மெம்பர்ஸ்ல வைக்கிறாங்க. அவங்க ஆண்களுக்கும் இவங்களுக்கும் குறைந்தபட்சம் 12-15 கிலோ எடை அதிகமாக இருப்பது ஒரே ஏஜ் குரூப்ல வரும்போது. ஸோ இந்த மாதிரி சில தகவல்கள் மூலமாக லோ காஸ்ட்னு சொல்லி பலவிதமான சேவைகளை மிக மிக மோசமான சேவைகளாகத்தான் தரப்படுது இண்டிகோ விமானத்துல. அதை தவிர
ரொம்ப ஃபாஸ்டா வேற போகும். அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏர் இந்தியா விமானமோ இல்ல ஆகாஷாவோ இல்ல ஒரு ஸ்பைஸ் ஜெட்டோ இருக்குன்னா, அது 2 மணி நேரம் போகக்கூடிய தூரத்தை இவங்க 1 மணி 45 நிமிடம் இல்லது 1 மணி 50 நிமிடத்துல வெகு வேகமாக சென்று கடந்து விடுகிறார்கள். அந்த 10 நிமிடம் சேவ் பண்ணும்போது அது பலவிதமான ரொட்டேஷன், அதாவது விமானத்தை மீண்டும் மீண்டும் உபயோகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகரிக்குதுங்கிறாங்க. அதன் மூலமாக வேலை சேவை வருது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இது பேக்ரவுண்டு. இப்ப அடுத்த பேக்ரவுண்டு, அரசாங்கத்துக்கும் இந்த விமான கம்பெனிகளுக்கும் என்ன ஒரு ஒப்பந்தம், ஒரு புரிதல் எல்லாம்னா, 2019 இண்டிகோ, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட், ஆகாஷா எல்லா பல விமான சர்வீஸ் கம்பெனிகளுக்கு ஒரு புரிந்துணர்வு மாதிரி ஒரு கூட்டம் எல்லாம் ஏற்படுத்தி எல்லாம் சொல்லப்பட்டது. எதை பத்தி அப்படின்னா, மிக மிக முக்கியமானது FDTL அப்படிங்கிறது. இந்த FDTLங்கிறது ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தது. ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன் யாருக்குன்னா பைலட்டுக்கு, அப்புறம் இந்த க்ரூவுக்கும், முக்கியமா பைலட்டுக்கு. எதனால சொல்லப்பட்டதுன்னா, அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 36 மணி நேரம் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படுகிறது விமான ஓட்டிகளுக்கு. இதுல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படின்னா, 12 மணி ராத்திரிக்கு, இரவு 12 மணிக்கு மேல அவங்க டேக் ஆஃபோ லேண்டிங்கோ இருந்துச்சுன்னா அதற்கான ஒரு தொகுப்பாக ஓய்வு நேரம், மற்ற நேரங்கள்ல கொஞ்சம் குறைச்ச ஓய்வு நேரம், இந்த மாதிரி பல இதெல்லாம் இருக்கு. இது எதுக்காக இந்த ஓய்வு நேரம் கொடுக்குறாங்கன்னா, அப்பதான் அவங்களுடைய மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு சேஃப்டி சார்ந்த விஷயம்தான். இது பயணிகளினுடைய சேஃப்டி, விமான ஓட்டி அவருக்கு ஒரு டயர்ட்னஸ் வராம, ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வராமல் திறமையாக விமானத்தை ஓட்டி பயணிகளை பாதுகாப்பாக விமானம் ஏறுவதற்கோ இறங்குவதற்கோ அவளுடைய பயணத்திற்கோ தோதாக இருக்கிறதுக்காக அமைக்கப்பட்டது. இப்ப இந்த 36 மணி நேரம் பல விதமான ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு, ஸ்டடீஸ் எல்லாம் செஞ்சு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, 36 மணி நேரம் போராது, 48 மணி நேரமாக இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 இதற்கான முன்னெடுப்புகள் செய்யப்பட்டது. அதற்கப்புறமா ஜனவரி 2024 இத பத்தி ஒரு ஒப்பந்தம் மாதிரி, அதாவது ஒரு புரிதல் மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, கையெழுத்து போட்டாச்சு. ஆமா, 48 மணி நேரம் பைலட்டுகளுக்கு, விமான ஓட்டிகளுக்கு கண்டிப்பாக ஓய்வு தர வேண்டும் அப்படி. இதுல சில விமானிகள்லாம் என்ன நான் ஸ்டாப் போகும். இப்ப டெல்லி டு நியூயார்க் அதெல்லாம் 18 மணி நேரம் நான் ஸ்டாப் போகக்கூடிய விமானங்கள். அதுல இன்னும் அதிகமான அவர்களுக்கு ஓய்வு நேரம் கொடுக்கப்படும். இதெல்லாம் ஒப்பந்தங்கள்லாம் சரியாச்சு. விமான கம்பெனிகளும் சரி, அரசாங்கமும் சரி ஒத்துக்கிட்டாங்க. அரசாங்கத்துல 2 இதுவா நம்ம பார்க்கணும். ஒண்ணு அமைச்சகம் இருக்கு, விமானத்துறைக்கான அமைச்சகம். இப்ப அதுல இருக்கிற அமைச்சர் ராம் மோகன் நாயுடு அப்படிங்கிறவர். இவர் தெலுங்கு தேசம் பார்ட்டியை சேர்ந்தவர். 2024 அமைச்சரவை அமைக்கும் போதே அந்த அமைச்சகத்தை கேட்டு வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி ஜோதிராதித்ய சிந்தியா இருந்தார். அவருடைய காலகட்டத்துல தான் ஏர் இந்தியா டாடாவுக்கு விற்கப்பட்டது. அதற்கான பல முன்னெடுப்புகள்லாம் அவர் செஞ்சார், திறமையாக செயல்பட்டார். ஆனா அவரை இப்ப டெலிகம்யூனிகேஷனுக்கு அமைச்சராக ஆக்கிட்டாங்க. இந்த விமானத்துறை தெலுங்கு தேசம் பார்ட்டியினால கேட்டு வாங்கி கொள்ளப்பட்டது, நாங்க செயல்படுவோம் அப்படின்னு. ஸோ இப்ப இந்த ராம் மோகன் நாயுடு தான் அதுக்கு அமைச்சர். அவர் கிளியர் கட்டா சொல்லிட்டார், இண்டிகோனால ஏற்பட்ட பல சங்கடங்களும், பயணிகளுக்கு ஏற்பட்ட பல அவஸ்தைகளும் அவதிகளும், அதற்கான கண்டிப்பாக மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. சரி, இதுல இப்ப நம்ம முக்கியமா அது ஒண்ணு. இன்னொரு இது அமைப்பு ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா DGCA அப்படின்னு, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். இந்த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் பல விதமான ரெகுலேஷன் சொல்லக்கூடியதை எடுத்து செய்வாங்க. விமான கம்பெனிகளுடைய அவங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்துறது, கரஸ்பாண்டன்ஸ் செய்யறது, எந்த மாதிரி விமான சர்வீஸ் இருக்கு, எல்லாத்தையுமே அவங்க முன்னெடுத்து செய்யக்கூடிய DGCA தானே, அவங்க தான் செய்வாங்க. அவங்களுக்கு தான் விமான கம்பெனிகளும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த விமானங்கள்ல பழுது இருக்கு, இதை மெயின்டைன் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அவங்க ரிப்போர்ட் அனுப்பணும். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு விமானமும் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு, இப்ப 2 நாள் இல்ல 3 நாள் இல்ல இவ்வளவு மணி நேரம் பறந்தது, அதற்கு பிறகு அதை போய் கம்ப்ளீட்டா, அதாவது சாதாரணமா ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதை தவிர ஃபுல் மெயின்டெனன்ஸ், மெயின் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப இந்த இண்டிகோ, ஏர் இந்தியாவுக்கெல்லாம் டெல்லியில தான் அந்த மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இவங்க அங்க கொண்டு போவாங்க. இதை ஷெட்யூல் பண்ணும்போதே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து சென்னை வருது, சென்னையிலிருந்து ட்ரிவாண்ட்ரம், ட்ரிவாண்ட்ரம்லேருந்து மும்பை, அதுக்கப்புறம் திருப்பி எங்கேயாவது கொல்கட்டா போயிட்டு அந்த கரெக்டா 3வது நாள் அன்னைக்கு டெல்லிக்கு அதை ஷெட்யூல் பண்ணி அங்க போய் அதை நிறுத்தி அந்த விமான சேவை முடிந்த பிறகு அதை ஃபுல்லும் தரவா எல்லாம் சர்வீஸ் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாம் செக்அப் பண்ணிட்டு டிஜிசிஏக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த விமானத்தினுடைய பயன்பாடு அடுத்ததாக எடுக்கப்படும். இது எல்லாத்துலயுமே என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இண்டிகோ இந்த மத்திய அரசு அமைச்சகம் கொடுத்த கைட்லைன் படியோ அல்லது டிஜிசிஏ கொடுத்த கைட்லைன் படியோ செயல்படவே இல்லை. கிட்டத்தட்ட 18 மாசம் வரைக்கும் எந்த விதமான முன்னெடுப்பையுமே இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் செய்யலை அப்படிங்கறதான் இப்ப வெளிவந்திருக்கிற உண்மை. மற்ற எல்லா ஏர்லைன்ஸும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா கைட்லைன்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த முக்கியமான கைட்லைன்ஸ் இப்ப என்ன பிரச்சனை முக்கியமா வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, 48 மணி நேரம் விமான ஓட்டிகளுக்கு ஓய்வு கொடுக்கணும்னு வரும்போது கிட்டத்தட்ட அது 1/3 பாகம் ஆகிறது. 36 மணி நேரத்துல 1/3 12 இன்னொரு அடிஷன். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு 25% பைலட்டுகளை நீங்க அதிகமாக ரெக்ரூட் பண்ணணும். ஏன்னா இருக்கிற பைலட்டை வச்சு நீங்க அந்த மாதிரி கொடுக்க முடியாது. 12 மணி நேரம் அவங்க எக்ஸ்ட்ராவா ஓய்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா அதற்காக புதிதாக பைலட்டுகளை கொண்டு வரணும். அப்படின்னாக்க இவங்க அதுக்கு மற்ற விமான கம்பெனிகள் எல்லாமே அதை செஞ்சிருக்காங்க. ஏர் இந்தியா செஞ்சிருக்கு, ஸ்பைஸ் ஜெட் செஞ்சிருக்கு, ஆகாஷான் இருக்கிற ஏர்லைன்ஸ் செஞ்சிருக்காங்க. ஆனா இண்டிகோ மட்டும் அதிகப்படியான விமான ஓட்டிகளை பணிக்கு அமர்த்தவில்லை, ரெக்ரூட்மெண்ட் நடக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. எதனால அவங்க செய்யலன்னா, அவங்களுக்கு எந்நேரமுமே குறைந்த அளவு ஆட்களை வைத்துக்கொண்டு பைலட்டுகளையோ குருவையோ வச்சுக்கிட்டு குறைந்த அளவு வேலைக்கு ஆட்களை வைத்துக்கொண்டு அதிக லாபம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் இருந்ததுனால அவங்க இதை செய்யல. இத பத்தி இந்த இண்டிகோ இப்ப இல்ல, ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே, ஒரு 8-10 ஆண்டுன்னு கூட சொல்லலாம். அப்பவே ஹிந்தியில மிக மிக பிரபலமான ஒரு காமெடியன் இருக்காரு, ஜஸ்பால் பட்டி அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு ஹிந்தி தெரியணுங்கிற அவசியமே இல்லை, நீங்க பார்க்கலாம். அது ரொம்ப அழகா, ரொம்ப அருமையா, யாரையுமே மனது நோகாமல் ஒரு அருமையான காமெடி செய்வார். மதத்தை பத்தி பேச மாட்டாரு, அடுத்தவங்களுடைய அங்கஹீனத்தை பத்தி பேச மாட்டாரு. உண்மையான வாழ்க்கையில நிகழக்கூடிய நிகழ்வுகளை வச்சு அருமையான காமெடி செய்வார். ஜஸ்பால் பட்டியும் அவர் மனைவியும் இருக்காங்க. ஒரு சின்ன டீம் தான், ரொம்ப அழகான காமெடி இருக்கும். அவருடைய ஷோ அடிக்கடி டெலிவிஷன்லாம் வந்துட்டு, அவர் இப்ப நம்மிடையே இல்ல, கடவுளிடம் சேர்ந்து விட்டார். சர்தார்ஜி அவர் இத பத்தி இந்த இண்டிகோவை வச்சு செஞ்சிருக்காரா என்னங்கிறது தெரியாது. ஆனா ஒரு அருமையான காமெடி உண்டு. SOS ஏர்லைன்ஸ் அப்படின்னு. நார்மலா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், SOSனா சேவ் அவர் சோல்ஸ்ங்கிறது ஒரு முக்கியமான கால். இது கப்பல் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டாலோ ஏதாவது ஒரு சங்கடத்துக்கு உள்ளானாலோ அவங்க கொடுக்கக்கூடிய காலாக இருக்கும். அதை தவிர பல இடத்துலயுமே இந்த SOS ஒரு எமர்ஜென்சி கால் மாதிரி. ஆனா அந்த SOSனா அப்ப சேவ் அவர் சோல் ஏர்லைன்ஸா அப்படின்னு கேட்டா இல்ல. அந்த ஒரு சின்ன வீடியோ தான் அது. ஒரு பேசஞ்சர் வராரு, இதே ஜஸ்பால் பட்டி தான் அதுல நடிப்பாரு. அவரே லக்கேஜை கொண்டு கொடுப்பாரு, அவரே கவுண்டர்ல டிக்கெட் புக்கிங்ல டிக்கெட் போட்டு கொடுப்பாரு, அவரே செக்கிங்க்கு பாப்பாரு, லக்கேஜ் செக்கிங்க்கு அவரே கம்ப்ளைண்ட் வரும்போது அந்த கம்ப்ளைண்ட் ஆபீசராகவும் அவரே இருப்பாரு. அப்பதான் இந்த பேசஞ்சர் கேட்பாரு, என்னப்பா நீ எல்லா வேலையும் நீயே செய்யணும். ஆமா சார், எங்க இதுல ஆட்கள் கம்மி சார். இப்ப இந்த SOS ஏர்லைன்ஸ் போடுறீங்களா, இது என்ன அர்த்தம்னா, நாங்க தான் முன்னாடியே சொன்னோமே சார், ஷார்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அது 2-3 கிளிப்பு உங்ககிட்ட காமிக்கிறேன், ரொம்ப அழகா இருக்கும் அது பாக்குறதுக்கு. சோ இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் அதன் உள்ளார்ந்த அர்த்தம் இன்னைக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ் மூலமாக நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய அவதிக்கு உள்ளாகப்பட்டு மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. இது நகைச்சுவை மூலமாக உணர வைக்கப்பட்ட உண்மை நிலை, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க மக்கள் எல்லாருமே அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, 18 மாசம் இந்த இண்டிகோ தூங்கிடுச்சு. உடனே மக்கள் கேட்கலாம், அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, டிஜிசிஏ என்ன பண்ணாங்க? டிஜிசிஏவும் அரசாங்கமும் ஒரு அளவுக்கு மேல அவங்களால செயல்பட முடியாது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஜனநாயக நாடு, இதுல பல கம்பல்ஷன்ஸ் இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யாருமே எதிர்பார்க்கல. அதாவது என்ன அப்படின்னா, இண்டிகோ டிஜிசிஏவுக்கோ இல்ல மத்திய அமைச்சகத்துக்கோ விமானத்துறை அமைச்சகத்துக்கும் பொய்யான தகவல்களை கொடுத்து
செஞ்சிருக்காங்க. திடீர்னு என்ன பண்ணிருக்காங்க, டிசம்பர் 1ஆம் தேதி, அதாவது இது நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வர வேண்டியது 48 மணி நேர ஓய்வுங்கிறது. இவங்க கிட்ட பைலட் கிடையாது. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பேசஞ்சர்ஸுக்கு வந்து கன்ஃபர்ம்டு டிக்கெட்டை கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் அந்தந்த ஏர்போர்ட்டுக்கு வந்த பிறகு, டெல்லி, மும்பை, இந்த மாதிரி பல முக்கியமான ஏர்போர்ட் வந்த பிறகு பயணிகள் கிட்ட ஸ்டாஃபை வச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெக்னிக்கல் ப்ராப்ளம்ங்க, அதனால வந்து ஃபிளைட் கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லி சொல்லி ஒரு கட்டத்துல மக்கள் கொந்தளிச்ச உடனே என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஃபிளைட் கேன்சல் ஆயிடுச்சு, டெக்னிக்கல் டிஃபால்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை தவிர அந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் சிஇஓ இருக்கார். அந்த சிஇஓ என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் பேர் பீட்டர் எல்பர்ஸ் அப்படிங்கிறவர். அந்த பீட்டர் எல்பர்ஸ் என்ன பண்ணா, ஒரு பொதுவான ஒரு என்னை மன்னித்து விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ஒரு கடைசியில யாரு வந்து, அதாவது இந்த வர்பல் டூயல், வாக்குவாதமும் ஒரு மாதிரி சண்டை சச்சரவு எல்லாம் நடந்தது. அதை யாரு ஃபேஸ் பண்ணாங்கன்னா, அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப், ஏர்லைன்ல இருக்கக்கூடிய ப்ரொமோட்டரோ இல்ல ஷேர் ஹோல்டர்ஸோ இல்ல அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோ சிஇஓவோ அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. அவங்க ஜாலியா மேல இடத்துல உட்காந்து, ஸ்டாஃபுக்கு மேல ஏகப்பட்ட பல ஆயிரக்கணக்கான பிளைட் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தினந்தோறும் கேன்சல் செய்யப்படும். 10,000கணக்கான பேசஞ்சர்ஸ் தினந்தோறும் அவதிக்கு உள்ளாகினார்கள். அவங்களால நினைச்சு பாருங்க, சில பேர் இன்டர்வியூ போயிருப்பாங்க, சில பேருக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கும், சில பேருக்கு ஒரு போர்டு மீட்டிங் மிஸ் ஆயிருக்கும், சில பேருக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் மிஸ் ஆயிருக்கும், எவ்வளவோ இருந்திருக்கும். சில பேருக்கு ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எய்டு கொடுக்க வேண்டியதா இருக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டியதா இருக்கும். எல்லாமே இதனால தடைப்பட்டு நாசமாக போனது. இண்டிகோ ஆனா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஒரே காரணம்னா, 60% பயணிகள் எங்க கிட்ட இருக்காங்க. நாங்க நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும், பயணிகளை அவதிக்கு உள்ளாக்க முடியும், அதன் மூலமாக அரசாங்கத்தின் மேல ஒரு அழுத்தத்தை கொண்டு வர முடியும். அதுதான் நடந்தது. பயணிகள் எல்லாரும் கொந்தளிச்சாங்க. கொந்தளிச்ச பயணிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்டாங்க. ஒரு பிரைவேட் ஏர்லைன்ஸ் செய்த மாபெரும் தவறுக்கு அரசாங்கத்தை தான் கேள்வி கேட்கப்பட்டது. அதே அரசாங்கத்துக்கிட்ட இந்த இண்டிகோ பலவிதமான பொய்களை சொல்லி தாங்க எல்லாத்திலுமே தயாரா இருக்கிறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு கம்பேரிசனுக்கு நம்ம பார்த்தோம்னா, ஒப்பீட்டு அளவுல இண்டிகோவுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி சங்கடங்கள் வந்திருக்கு. இண்டிகோனால மட்டும்தான் பயணிகள் அவஸ்தப்பட்டிருக்காங்க. மத்த எந்த ஏர்லைன்ஸ்ல இந்த இது எதனாலன்னா, அவங்க வந்து டிஜிசிஏவுக்கோ அமைச்சகத்துக்கோ பொய் சொல்லல, அதற்கு பதிலாக அவங்க வந்து அந்த கைட்லைன்ஸ் படி அதிகப்படியான பைலட்டை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க, க்ரூவை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க, இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. பிளைட் எல்லாம் ரீஷெடியூல் பண்ணணும்னா அதையும் செஞ்சிருக்காங்க. அப்படி ஒருவேளை தங்களுக்கு குறைவான பைலட் இருக்கு, 48 மணி நேரம் ஓய்வு கொடுத்ததுக்கு பிறகு எங்களால முன்ன மாதிரி ஆப்ரேட் பண்ண முடியல, சில விமான சர்வீஸுகளை குறைச்சிருக்காங்க. ஆனா இண்டிகோ எதையுமே செய்யல. பைலட்டை ரெக்ரூட் பண்ணல, க்ரூவை ரெக்ரூட் பண்ணல. சரி, விமான சர்வீஸ குறைப்போம், அதுவும் குறைக்கல. இருக்கிறவங்களை வச்சு அதே சர்வீஸ செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி சொல்லப்படுதுன்னா, ஒரு நாளைக்கு 2600 4000 அதிகபட்சம் வரைக்கும் சர்வீஸ் இருக்கு, இண்டிகோவினுடைய சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ 1/3 பாகம்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 800, குறைந்தபட்சமாக 800 விமான சர்வீஸ் வந்து இண்டிகோவினால கேன்சல் செய்யப்பட்டிருக்கணும், செஞ்சிருக்க கூடாது. ஆனா அதை விட்டுட்டு டிக்கெட்டை புக் பண்ணிருக்காங்க, பணத்தை வாங்கியிருக்காங்க டிக்கெட்டுக்கான, அதற்கான கன்ஃபர்மேஷனையும் கொடுத்திருக்காங்க. உங்க டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, மக்கள் எல்லாம் ஏர்போர்ட் வந்துட்டாங்க, அவஸ்தைக்கு உள்ளாயிருக்காங்க. இது முழுக்க 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 இண்டிகோவினுடைய மேனேஜ்மெண்ட்டினுடைய தவிர அரசாங்கத்தை குறை கூறுவதோ இல்ல டிஜிசிஏவை குறை கூறுவதோ சரியான ஒரு அணுகுமுறையா இருக்காது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எதை பார்க்கலாம்னா, ராகுல் காந்தி வந்து சுத்தமா முழுமுற்றாக இந்த அரசை வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு, குற்றம் சாட்டி இருக்காரு. அதற்கு வந்து அவர் சொல்லக்கூடிய காரணம், இண்டிகோவை மொனாபொலி, அதாவது 60% பயணிகளுடைய தேவையை அவங்க தான் பூர்த்தி செய்யற மாதிரி வச்சுட்டாங்க, மற்ற ஏர்லைன்ஸை அவங்க வந்து என்கரேஜ் பண்ணலை, இண்டிகோவுக்கு சில முன்னுரிமைகள் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டு. அது மொனாபொலினால இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து அரசாங்கத்தினுடைய கையை முறுக்கி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதை தவிர ராகுல் காந்தி இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வச்சிருக்காருன்னா, இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து இந்த தேர்தல் பத்திரம் இருக்கு இல்லைங்களா, இப்போ அது நிறுத்திட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறமா.
அதுல நிறைய டொனேஷன்ஸ் வந்து பாஜக அரசுக்கு, பாஜக கட்சிக்கு இண்டிகோ கம்பெனி கொடுத்துருக்கு. அதனாலதான் கண்டும் காணாம இருந்திருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா யூபிஏ அரசு ஆட்சியில இருந்தபோது இதே இண்டிகோ அவங்களுக்கும் நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காங்க தான், அதையும் மறுக்க முடியாது. ஆக ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டுல வந்து ஒரு அரசியல் தனம் தான் இருக்க தவிர உண்மையாக பயனாளர்களுக்கோ இல்ல பயணிகளுக்கோ பயன்படும் விதத்துல எந்த முன்னெடுப்பும் அவர் எடுக்கக்கூடிய நிலையில இல்லைன்னு தெளிவா தெரியுது. ஆனா அதே சமயத்துல இதை நம்ம இன்னொரு ஆங்கிள் கண்டிப்பா புரிஞ்சுதான். அரசாங்கம் இதுல விழிப்புடன் செயல்பட்டு இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான உண்மை. அவங்க கொஞ்சம் தவறிட்டாங்க. எதனால அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு ஏர்லைன்ஸ் சொல்லக்கூடியதை வச்சு அந்த மேல ஒரு பரிபூர்ண நம்பிக்கையை வச்சிருக்க கூடாது. அவங்க போய் செக் பண்ணி இருந்திருக்கணும், இவங்க சொல்றதெல்லாம் சரியா, லிஸ்ட் கொடுங்க, எத்தனை பைலட் ரெக்ரூட் பண்ணிருக்கீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க, எல்லாத்தையும் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி அதை சரிபார்த்து இருக்கணும். வெரிஃபிகேஷன் இன்ஸ்பெக்ஷன்லாம் செஞ்சிருக்கணும். அதை செய்யாமல் விட்டது அரசினுடைய மிகப்பெரிய தவறு. அதனால அரசாங்கமும் இதற்கு பொறுப்பாகிறது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. என்னதான் நீங்க சப்பக்கட்டு கட்டினாலும் அரசாங்கம் கண்டிப்பாக இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். சரி, இதுக்கு நடுவில் எந்தெந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் உருவாக்க, இந்த பல விமான சர்வீஸ் வந்து சேவை உங்களுக்கு ரத்து செய்யப்பட்டதுனால டிமாண்ட் அதிகமாயிடுச்சு. எமர்ஜென்சிக்கு போறவங்களாம் உடனே என்ன ஆகும், டிமாண்ட் அதிகமாகும் போது சேவை குறையும் போது விலை அதிகமாகும். நீங்க நம்பவே மாட்டீங்க, சனி அன்று சென்னையிலிருந்து டெல்லி செல்வதற்கான கட்டணம் 46,000 ரூபாயா இருந்தது. அதே ஞாயிற்றுக்கிழமை காலையில 82,000 ரூபாய் ஆயிடுச்சு. கொள்ளை அடிச்சிருக்காங்க. இதை தவிர இந்த ஸ்ட்ராண்டட் பேசஞ்சர், அதாவது தடுமாறி அங்கே தங்கி விட்டவர்கள், அவங்க என்ன செய்வாங்க, அவங்க சொந்த ஊர் வேற எங்கேயாவது இருக்கும், தங்குவதற்காக ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டல்லாம் 5,000 ரூபாய் இருக்கக்கூடிய ரூம் வசதியான வாடகை 4 மடங்கு 5 மடங்கு உயர்த்தப்பட்டு, ஆக மொத்தம் பொதுமக்கள் எந்தெந்த மாதிரி அவதிக்கு உள்ளாயிருக்காங்கன்னு பாருங்க. ஒண்ணு வந்து விமான சேவை கட்டணங்கள் 8,000 12,000 போகக்கூடிய விமான சர்வீஸ் எல்லாமே 80,000, கிட்டத்தட்ட 10 மடங்கு 8 மடங்கு அதிகரிச்சுள்ளது. அதே மாதிரி ஹோட்டல்ல இருக்கிற ரூம் வாடகைகள்லாம் 4 மடங்கு 5 மடங்கு அதிகரித்து. எப்படி சமாளிக்க முடியும் சாதாரண மக்களால? பிசினஸ் கிளாஸ் அதெல்லாம் வேற, நான் சொல்றது சாதாரணமா. நம்மெல்லாம் இப்பெல்லாம் வந்து பெரிய பெரிய சிட்டி, மெட்ரோ சிட்டிக்கெல்லாம் போகும்போதே நம்ம ரொம்ப சர்வசாதாரணமாயி விட்டது. விமான பயணம் அப்படிங்கிறது வந்து மிக சர்வசாதாரணமாயிடுது. சென்னை டு மதுரையோ திருச்சியோ போனீங்கன்னா அந்த விமானங்கள் எல்லாமே ஃபுல்லா போகுது. அப்ப மெட்ரோ சிட்டியை பத்தி நம்ம சொல்லவே வேணாம். இது எல்லாமே வந்து இந்த உடான் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தது மோடி அரசு. அதன் மூலமாக சாத்தியப்பட்டது. என்னன்னா, சாதாரண மக்களுமே இந்த உதான் சர்வீஸ் மூலமாக விமான பயணிக்கக்கூடிய வகையில் பல ஏற்பாடுகளும் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அதுதான் முக்கியமான காரணம். ஆம் ஆத்மி அவர்களுக்காக ஏற்பட்டதுதான் உடே ஆம் ஆத்மி அப்படிங்கிறது தான் அதனுடைய ஃபுல் உதான் அப்படிங்கிறது ஸ்கீமினுடைய இது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒரு இண்டிகோ போன்ற ஏர்லைன்ஸ் தனக்கு மொனாப்பலி இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அரசாங்கத்தின் கையை முறுக்கி பார்த்திருக்கு அப்படிங்கிறது தான் இதுல தெள்ள தெளிவா தெரியக்கூடிய உண்மை. நாங்க நினைச்சா என்ன வேணா செய்வோம், நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு கண்டிஷன் எல்லாம் போட முடியாது. 36 மணி நேரம் ரெஸ்ட் கொடு, 48 மணி நேரம் ரெஸ்ட் கொடு, இதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. அதிகமான விமான ஓட்டிகளை பணிக்கு அமர்த்துங்க, இதெல்லாம் நீங்க எதுவுமே சொல்ல. நாங்க எப்படி வேணாலும் செய்வோம், எங்களுக்கு லாப நோக்கு மட்டுமே குறி அப்படின்னு செயல்பட்டு இருக்கு இந்த இண்டிகோ நிறுவனம் அப்படிங்கிறதா தெள்ள தெளிவான. என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேரலல் தான். எப்படி விவசாயிகள் சட்டம், அதாவது ஃபார்மர்ஸ் சட்டம் வந்தது, அதை திரும்ப பெற்றதோ, எதனால திரும்ப பெற்றாங்க, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த போராட்டம் பெரு அளவில், நான் வந்து பிடிவாதமா இந்த விவசாய சட்டத்தை கொண்டு வந்தே தீருவேன் அப்படின்னா அந்த போராட்டம் பெரிய அளவுல வெடிச்சு மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருப்பார்கள். அதே மாதிரிதான் இங்கேயும் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தற்காலிகமாக இந்த கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா, விமான ஓட்டிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஓய்வு நேரம், அதாவது இந்த FDTL, ஃபிளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன், அதை வந்து தற்காலிகமாக அரசு நிறுத்தி வைத்துள்ளது அப்படிங்கிறது செய்தி. ஸோ இப்ப உடனே பல முன்னெடுப்புகளை செஞ்சிருக்காங்க அரசாங்கம்.
அமைச்சர் ராம் மோகன் நாயுடு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு இண்டிகோ மேல. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. சிஇஓ உடனே ரிசைன் பண்ணணும், ஆனா அதற்கு முன்னாடி அவர் வந்து இங்க என்கொயரியில உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பீட்டர் எல்பர்ட்ஸ, இவர் வெளிநாட்டவர், அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இதை தவிர பைலட் அசோசியேஷன் வந்து அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு, நீங்க பண்ணது வந்து மிகப்பெரிய அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு. பயணிகள் இல்லாமல் காம்படிஷன் கமிஷனுக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான செய்திகள் வந்திருக்கு. இண்டிகோ ஏர்லைன்ஸ் வந்து டர்கிஷ் ஏர்லைன்ஸோட கோட் ஷேரிங்னு ஒன்று இருக்கு. அதாவது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பேசஞ்சர்ஸ் இங்கே போகலாம், இங்கேருந்து அந்த பேசஞ்சர்ஸில் போகலாம், அந்த ஏர்லைன்ஸை யூஸ் பண்ணலாம், அந்த கார்கோவை இவங்க யூஸ் பண்ணலாம், மியூச்சுவலா ஒருத்தருக்கு ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் கோட் ஷேரிங். அந்த கோட் ஷேரிங் இருக்கிற எந்த ஃபிளைட்டுமே கேன்சல் ஆகல. அப்பனா டர்கிஷ் ஏர்லைன்ஸோட இருக்கும்போது நீங்க ஏதோ உள்குத்து பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதும் ஒரு புது நியூஸ் தெரிய வந்திருக்கு. இண்டிகோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய விமான சர்வீஸ்கள் குறைக்கப்படலாம், அல்லது இதே விமான சர்வீஸ் இருக்கணும்னா அவர்கள் மிக அதிக அளவுல பைலட்டுகளை ரெக்ரூட் பண்ணியே ஆகணும். சரி, இந்த பைலட்டுகளை ரெக்ரூட் பண்ணனா மற்ற விமான கம்பெனில உங்களுக்கு அதிகமா சம்பளம் தரேன், இங்க வந்துருங்க அப்படின்னு சொல்ல முடியுமான்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து ஏதோ இந்த ஐடி கம்பெனி மாதிரி 1 மாசம் நோட்டீஸ், அந்த மாதிரி 30 நாள் நோட்டீஸ், அந்த மாதிரி இல்ல 3 மாசம் நோட்டீஸ் எல்லாம் கிடையாது. விமான ஓட்டிகளுக்கு மட்டும் 12 மாதங்கள் நோட்டீஸ் பீரியட் இருக்கு. இப்ப ஏர் இந்தியால இருக்கிற ஒரு விமானி ஏர் இந்தியாவை விட்டுட்டு இண்டிகோல சேரணும் அப்படின்னா அதிக சம்பளம் கொடுத்தாலும் கூட அவர் ஏர் இந்தியால 12 மாசத்துக்கு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அங்க போய் சேர முடியும். இந்த மாதிரி பலவிதமான கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகத்தான் ஆகும். இதுதான் மிக மிக முக்கியமான தகவல். இதற்கு அடுத்த பல தகவல்கள் வந்திருக்கு, அதை உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.